300 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நம்மளால யூகிக்க முடியுமா? ஆனால் 300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் ஜோசியம் பார்க்குறவரோ சாமியாரோ இல்லை, நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர். யார் அந்த நபர்? எப்படி அவரால் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சுது? அவர் சொன்ன எல்லாமே உண்மையா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதிர்காலத்தை பார்க்க விரும்பாதவங்க இங்கே யாருமே இல்லை. எல்லாருக்குமே எதிர்காலத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், ஆசை இருக்குதான் செய்யும். அதனால தான் நிறைய பேர் எதிர்காலத்தை கணிச்சு சொல்றத தொழிலாக வச்சிருக்காங்க. இதில் சில பேர் டைம் டிராவல் பண்ணி வந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணிட்டு வந்ததாக சொல்லப்படுற ஒருத்தர் தான் வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலிருந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற காலத்துக்கு போயிட்டு வந்ததாக சொல்கிறாரு. 1921 உடம்பு சரியில்லாமல் இருந்து திடீர்னு கோமாக்கு போனவர் தான் ப்ரொஃபஸர் பால் அமேடியஸ். ஒரு வருஷம் கழிச்சு கோமாலிருந்து எழுந்ததுக்கப்புறம் நான் இன்னொருத்தரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்ததாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. அதாவது 3906 வாழ்ந்துட்டு வந்ததாகவும் அந்த காலத்தில் அவர் பார்த்த எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதி வச்சிருந்திருக்காரு. அந்த டைரியை அவரோட ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொல்லியிருக்காரு. அதில் எழுதியிருக்கிறத கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 300 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை ரொம்பவே பெருகும், அதனால உணவுப் பொருளுக்கு பஞ்சம் வரும்னு அதில் எழுதியிருக்காரு. 2200 செவ்வாய் கிரகத்தில் பூமியில் இருக்கிற மாதிரியே மக்கள் வாழ ஆரம்பிப்பாங்க. அங்கேயும் இங்கே இருக்கிற மாதிரியே பெரிய பெரிய சிட்டி கட்டடங்கள் இருக்கும். ஆனால் அது ஒரு இயற்கை பேரழிவால் முடிவுக்கு வரும்னு எழுதியிருக்காரு. 2309 சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு பெரிய போர் நடக்கும். அந்த போரில் மனித குலத்துக்கே ஒரு பெரிய அழிவு ஏற்படும். அதுக்கப்புறம் போரே நடக்காத மாதிரி உலகளாவிய குழு அமைக்கப்படும்னு அந்த டைரியில் எழுதியிருக்காரு. 3382 மனித மூளையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒரு புது உணர்வும் புது திறனும் மனித குலத்துக்கு கிடைக்கும். இதோட பேர் ஹைப்பர் விஷன்னு சொல்லுவாங்க. 3400 உலகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மக்கள் மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அந்த டைரியில் எழுதி முடிக்கிறாரு. இதை நம்பலாமா கூடாதான்னு நமக்குள்ள பல கேள்விகள் வரலாம். ஆனால் இது உண்மையா பொய்யான்னு சோதிச்சு பார்க்குற வாய்ப்பு நம்மக்கிட்ட இல்லை. இவ்வளோ தூரம் கடந்த காலத்தை பற்றி எழுதி இன்ஃபர்மேஷனை கொடுத்த பால் அமேடியஸ் இப்போ உயிரோடு இல்லை. அவர் எழுதின எல்லாமே தன்னோட சுய விளம்பரத்துக்காக இல்லைன்னு அவரை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.